ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 46. உடன் தொடர்ந்து வந்த நகரத்து ஜனங்களை ராமன் வஞ்சனையினால் விட்டு நீங்குதல். அச்சமயம் சூரியன் மேல் திசையில் மறைந்தான். இருள் எங்கும் சூழ்ந்தது. அனைவரும் படுத்து உறங்க ஆரம்பித்தனர். ராமன் அந்த புண்ணிய கஷேத்திரமான தமசா நதிக்கரையில் உபவாசம் இருக்க கருதி தண்ணீர் மாத்திரமே உட்கொண்டனன். பின்னும் அவன் சாரதியான சுமந்திரனாலும் லக்ஷ்மணனாலும் நிரூபிக்கப்பட்ட இலை படுக்கையில் சீதையுடன் படுத்து கொண்டனன். நடுநிசியில் ராமன் விழித்து எழுந்து லக்ஷ்மணனை நோக்கி, தம்பி, நம்மிடம் மிகவும் அன்பு பூண்டிருக்கும் நமது பட்டணத்து ஜனங்கள் இப்பொழுது நிசப்தமான இப்பிரதேசத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விழித்து கொண்டால் நம்மை விட்டு அகலாமல் பின்தொடர்வது திண்ணம். ஆகையால் இப்பொழுதே நாம் தேரேறி இவர்கள் அறியாமல் வனத்திற்கு சென்று விடுவோம் என்றனன். லக்ஷ்மணனும் ராமனது வார்த்தைக்கு இசைந்து சுமந்திரனை தேர் கொண்டு வர செய்து மூவரும் அதில் சீக்கிரம் ஏறிக்கொண்டதும் சாரதி தேரை செலுத்தினன். வெகு சீக்கிரத்தில் தமசா நதியை தாண்டி சென்றனர். முள்கல் இல்லாத நல்ல பெரிய வழியை பிடித்த பின் ராமன் சுமந்திரனை விழித்து, சாரதியே, நீ ஒருவன் மாத்திரம் தேரை ஓட்டிக்கொண்டு வட திசைபுறம் செல்வாயாக. அப்பொழுது பட்டணத்து ஜனங்கள் நான் அயோத்திக்கே போனேன் என்று நினைத்து கொள்வார்கள். சிறிது நேரம் அண்ணனம் வேகமாக சென்று மீளவும் தேரை திரும்பி வேறு வழியாக கொண்டு வருவாயாக. நான் காடு செல்வது நகர மாந்தர்க்கு தெரியாது இருக்கும்படி நீ இதை ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்றனன். சுமந்திரனும் அவ்விதமே செய்து வேறு வழியாக திரும்பி வந்து ராமனுக்கு தேரை ஒப்புவித்தனன். பிறகு மூவரும் அதில் ஏறிக்கொள்ள சாரதி தபோவனத்திற்கு போகும் வழியை பிடித்து தேரை செலுத்தினன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 47. ராமனால் வஞ்சிக்கப்பட்ட நகரத்து ஜனங்கள் அயோத்திக்கு திரும்பி வருதல். பிறகு சூரியன் உதயமானவுடன் பட்டணத்து ஜனங்கள் ராமனை காணாமல் திகைத்து பலவிதமாக புலம்பினர். தாங்கள் கொடிய நித்திரை செய்தபடியால் ராமனை இழக்க நேர்ந்ததென்று தங்களையே நொந்து கொண்டனர். ராமனை சிறிது காலமும் விட்டு அகலாது வாழ்ந்தவர்களான அவர்கள் அவனுடைய பிரிவாற்றாமையால் உயிர் விடவும் துணிந்தனர். கடைசியில் அவர்கள் அனைவரும் புலம்பிக் கொண்டே ராமனது தேர் சென்ற வழியில் இருக்க வேண்டிய அடையாளங்களை காண முயன்றனர். அதுவும் அவர்களுக்கு காண கிடைக்கவில்லை. கன்றுகளை விட்டு பிரிந்த பசுக்களைப் போல் கைகளை உயர எழுப்பிக்கொண்டு துக்கத்தினால் நெஞ்சடைத்து புலம்பிக் கொண்டே அயோத்திக்கு திரும்பினர். அந்நகரமானது ராமன் இல்லாமையால் சூன்யமாகி சந்திரன் இல்லாத வானம் போலவும் ஜலமில்லாத சமுத்திரம் போலவும் பரிதாபகரமாக காணப்பட்டது. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ